ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படுகிறது. ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாபுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் நான் மெடிக்கல் டேட்டா சயின்ஸுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரிங்கிறதுனால யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர் என்ஐஇ சென்னையில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தவிர நீங்கள் வந்து போஸ்டர்லேயோ இல்லை கொரியர்லேயோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐசிஎம்ஆர் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் இன் எம்இ ஆர் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஆர் டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங், நெட்வொர்க்கிங் ஆர் ஏஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இல்லைனா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் 4 இயர்ஸ் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் ஆர் நெட்வொர்க்கிங் ஆர் ஏஐயில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிஹெச்டி இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இன் பைத்தான் இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து உங்களை இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட் வந்து பின்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 70 சொல்லியிருக்காங்க. ஸோ 70 வயசுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 70. அடுத்து வந்து இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான டியூட்டிஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஐசிஎம்ஆரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன் ஃபியூச்சர் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுறதெல்லாம் இமெயில் மூலியமாகவோ அல்லது டெலிஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது வந்து ஆக்டிவ் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரரி ஜாப் தான். இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலியமாக வந்து அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு உங்களோட சொந்த செலவில் தான் வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்க மாட்டோம் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 7. ஸோ ஜூலை 7 ஈவினிங் 5 PM வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனையும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து எல்லா டேட்டாவையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதே போல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 ஈவினிங் 5 PM. ஓகே, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.